நமச்சிவாயம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் சொர்ணாம்பிகம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கக்கூடிய இந்த 2026 நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து உங்களோடு என்னையும் சேர்த்துக்கோங்க. அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறி தடைகள் எல்லாம் விலகி ஆயுள் ஆரோக்கியம், மெயினாக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கியத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பிரார்த்திப்போம். ஸோ 2026 இந்த வருஷம் காமனாக என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குது, எப்படி இருக்க போகுது. இப்போ முதல்ல கிரக அமைப்புகளை நம்ம பார்த்துருவோம். 2026 பொறுத்தவரையிலும் குரு பகவான், ராகு கேது, சனி இந்த 3 பெயர்ச்சிகளும் இந்த 2026 அமைகின்றன. இது ஒரு சூப்பரான விஷயம், ஒரு நல்ல செய்தி. ஏன்னா அது 3மே உயர்ந்த கிரகங்கள். இந்த 3மே ரொம்ப நாள் ஒரு டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய கிரகங்கள். எப்படி இந்த சூரியன் புதன் சுக்கிரனை முக்கூட்டு கிரகங்கள், இவங்க எப்பவுமே ஜாயிண்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதை போல் சனி பகவான் 2.5 வருஷம், ராகு கேது 18 மாதம் 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். அப்போது இந்த 2026 குரு பெயர்ச்சி இருக்குது, சனி பெயர்ச்சி இருக்குது, ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. இதனால் இந்த 2026 டோட்டலாகவே நம்ம எல்லாருடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகுது. இந்த பிரபஞ்சத்துக்கே, இந்த நாட்டிற்கே யாரும் எதிர்பார்க்காத வகையில், நீங்களே எதிர்பார்க்காத வகையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையிலே கூட அது இருக்கலாம். நான்லாம் இப்படி வருவேன்னு நினைக்கவே இல்லை சாமி, நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், நான் இந்த கஷ்டத்தில் விட்டுட்டு நான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் நிகழும். காரணம் என்ன? சனி பயிற்சி நடக்க போகுது. இதனால் திருக்கணித பிரகாரம் தான் மீனத்தில் இருந்தார். இப்போ மார்ச் மாதத்துக்கு பிறகு அவர் பர்மனண்ட்டாகவே வாக்கியப்படி திருநள்ளாறு சனி பயிற்சி நடக்க போகுது. ராகு கேது, கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு, சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது, அதே போல் இந்த வருஷத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அப்போது காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த 9ஆம் அதிபதி சுபகிரகம் உச்சம் அடைஞ்சாலே அந்த வருஷம் சூப்பராக இருக்கும். இந்த 2026 நல்லா இருக்கும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பதில் சொல்லணும்ல. ரொம்ப சிம்பிள் சார். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிகுந்த சுபத்துவமான ஒரே கிரகம் தேவகுரு. அந்த குருவானவர் இந்த 26வது வருஷத்தில் உச்சம் பெறுகிறார். கடகத்தில் உட்கார்றாரு. அவருக்கு சனி பகவானோடு தொடர்பு, சனி பகவானுக்கு வீடும் கொடுக்கிறார். அப்போ உச்சம் பெற்ற குரு சனி பகவானுக்கு வீடு கொடுத்து அதோடு கூட குருவும் சனியும் தொடர்பு ஏற்படுகிறது. இதனால் இந்த பூமி, பிரபஞ்சம், உலகம் முழுவதும் சுபத்துவம் அடைகிறது. அந்த பாவகர்மாலாம் மேக்சிமம் உங்கள் பாவகர்மாலாம் தொலைய போகுது. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலைய போகுது. நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வருடமாக, நிலையான மகிழ்ச்சி, நிலையான ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும், ராசியை கூட விடுங்க,
ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, ஹாப்பி நியூ இயர் 2026. மீன ராசி அன்பர்களே, 2026 பிறக்க போது, 25 சிறப்பாகவே போச்சு. மீனராசியை பொறுத்தவரையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ ஒரு 10% மீனராசி அல்லது ஒரு 20% மீனராசி அன்பர்களுக்கு வேண்டுமானால் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கலாமே தவிர 80% மீனராசி அன்பர்கள், அதுவும் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே 2025 சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் நிறைய ஒரு சில கஷ்டங்கள் சொன்னாங்க. அப்புறம் நாம் அதை சரி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம். அப்போ 2025 எனக்கு தெரிஞ்சு சிறப்பாகவே போச்சு. அதே போல் 2026 இதுவும் உங்களை வாழ வைக்கும் புத்தாண்டாக அமைகிறது. உங்களை புதிய வாழ்க்கையை கொடுத்து வாழ வைக்க போகும், அல்லது உங்கள் வாழ்க்கையில் தீப ஒளி திருநாளாக விளங்கப் போகின்ற அற்புதமான ஒரு ஒரு மனமகிழ்ச்சியோட உறவுகள் கலந்து சிறப்பான வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு புத்தாண்டாக இந்த 2026 அமைகிறது. பொதுவாக மீனராசி அன்பர்களுக்கு என்ன கஷ்டம்னா, என்ன பயம் அப்படின்னு, கஷ்டம் ஒரு பக்கம், அவங்களுக்குள்ள இருக்கிற பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜன்ம சனி. இந்த ஜன்ம சனி இருக்குதே சாமி, 7.5 சனி நடக்குதுங்களே, இந்த 7.5 சனியில் ஜன்ம சனி நமக்கு என்ன செய்யுமோ, ஏதேனும் பாதகத்தை செஞ்சிடுமோ? ஜன்ம சனின்னு பக்கத்து வீட்டில் போய் கும்பராசியில் கேட்டோம்னாக்கா அவங்க ஏதோ ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்லாம் சொல்லி பயமுறுத்துகிறாங்களே. நிறைய அந்த கணவனை இழந்தவர்கள், குடும்பத்தை இழந்ததை மிஸ் பண்ணிட்டேன், அல்லது உறவு முறைகளை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே சாமி, அப்படிலாம் ஏதாவது ஆயிடுமா? இல்லை நிறைய நம்ம இந்த ஜன்ம சனி நடக்கின்ற பொழுது கும்பராசியில் நிறைய அந்த ஆயுள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குறைவுகள் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்பட்டுதாமே அப்படின்னு பயம் வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. பொதுவாக மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பாக உள்ளது. ஜன்ம சனியாக இருந்தாலும், ஜன்ம சனி தான் நடக்குது, ஏன் கவலைப்படுறீங்க? அதை கவனிக்கிறதுக்கு தானே கடகராசியில் குரு பகவான் அமைந்திருக்கிறார். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்கள் ராசியை 9வது பார்வையாக பார்க்கிறார். குரு பார்ப்பாரேயானால் மரணமும் தள்ளி போகும். மரணத்தை போய் யாராவது தள்ளி போட முடியுமா? தீர்மானம் பண்ணால் தீர்மானம் பண்ணது தான், அதை யாரும் தள்ளி போடவே முடியாது. அப்பேற்பட்ட மரணங்கள் கூட 9வது பார்வையாக குரு பார்ப்பாரேயானால் அந்த மரணமும் தள்ளி போகும். வாழ்க்கை பாவம், ஆயுள் பாவம் நீடிக்கும், அதிகரிக்கும். அப்போ பாருங்க மீனராசி என்பவர்களை, இப்படி ஒரு அற்புதமான குரு பார்வை இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கஷ்டப்படணும், எதுக்கு அச்சப்படணும்? தைரியமாக இருங்க. அப்போ இந்த 2026 குரு பார்வையினால் இந்த வருடம் முழுவதும் மரணத்தையும் வெல்லும் மிகப்பெரிய அதிகாரம், மிகப்பெரிய இறை சக்தி, ஒரு எக்ஸ்ட்ரா பவர் நம்ம மீன ராசிக்கு கிடைக்கிறது. அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், காதல் வாழ்க்கையாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். எந்த இடத்துல உங்களுக்கு குறைகள் நிறைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே. 2026 சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். அது ஏதேனும் மந்திர மாந்திரிக தோஷங்கள், சூழ்ச்சிகள், அல்லது பெரிய வைப்பு தோஷங்கள், வசியம் சம்பந்தப்பட்டதெல்லாம் இருந்தாலுமே கூட அதற்கெல்லாம் எளிமையான பரிகாரங்கள் உண்டு, சிறு சிறு பரிகாரங்கள் உண்டு.
அதையெல்லாம் அறிந்து செய்வீர்களேயானால் வெற்றி நிச்சயம். 2026 மீன ராசி அன்பர்களே. அதே போலத்தான் தொழில் அமைப்புகள், உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும், உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை மீன ராசி அன்பர்களே, ஏதேனும் உடல்நிலை குறைவுகள் இருக்குமே ஆனால் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, டைஜஷன்ஸு, ஜாண்டிஸு, மெயினாக குடல் சம்மந்தப்பட்ட அமோனியா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குமே ஆனால், அல்லது பெண்களாக இருப்பாங்கன்னா இயற்கையாக கர்ப்பப்பை ப்ராப்ளமில் வந்து அடிவயிறு பிரச்சனைகள், அல்லது பிளட் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், கொலஸ்ட்ராலு, ஸோ ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது பாதம், இந்த ஜன்ம சனின்னு சொல்லும்போது பாதமும் காலும் ரொம்ப முக்கியம், முட்டிக்கு கீழே. அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக கவனம், அதிக அக்கறை தேவை மீனராசி அன்பர்களே. இப்பெல்லாம் நிறைய எவ்வளோ மருத்துவத்தில் நிறைய அட்வான்ஸ்டாக வந்து போச்சு. பயம் வேண்டாம். உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும், நல்ல ஆயுள் பாவம் அதிகரிக்கும், உண்மையான மருந்து, உண்மையான மருத்துவம் கிடைக்கும், சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் நன்மை தரும். சரி, அதே போல் இந்த புது வருஷத்தில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் அமையும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வரவு செலவுகள் சிறப்பாக இருக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், இடமாற்றங்கள் அமையும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் லாபம் இல்லை சாமி, ப்ராஃபிட் இல்லை சாமி, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சூட்சமங்கள் உண்டு. ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் சாமி, மெயினாக எனக்கு பெனிஃபிட் வேணும், அப்புறம் ரெண்டாவது வந்து ப்ராஃபிட் வேணும், அப்புறம் வந்து ஆர்டர்ஸ் நல்லா இருக்கணும், அப்புறம் வந்து லேபர்ஸ் நல்லபடியாக இருக்கணும், ஸோ ஸ்டாண்டர்டான லேபர்ஸாக இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல நிம்மதி பிறக்கும் எனதருமை மீன ராசி அன்பர்களே. அதே போல் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிச்சயமாக வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகும். அப்படி ஏதாவது உங்களுக்கு கிளியர் ஆகாத ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அவங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த வேலை சிறப்பானதாக அமைச்சு கொடுக்க முடியும். அப்போ வேலை சிறப்பானதாக இருக்கும். ஒரு சில மீன ராசி என்பர்களுக்கு வேலையில் இடமாற்றங்கள் அமையும். ஒரு சில மீன ராசி என்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதே போல் அரசியல் துறையை சார்ந்தவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், குறிப்பாக சினிமா துறை, அரசியல் துறை மற்றும் ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகள், பாப்புலர்ஸ், செலிபிரிட்டிஸ் இருப்பீர்களே ஆனால் அவங்க எல்லாருக்குமே கூட உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் மறைந்து, எனக்கு தெரியும் நிச்சயமாக செலிபிரிட்டிஸ்க்கெலாம் என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் மீனராசின்னு சொல்லிட்டாலே போதுமானது. செலிபிரிட்டிஸாக இருப்பீர்களே என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க, எதிரிகளுடைய பிரச்சனைகள், மறைமுகமான பிரச்சனைகள், ரீசனே தெரியாத ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்கும். உங்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும். ஸோ மீன ராசின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே அப்புறம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ உங்களுடைய கடுமையான கஷ்டங்கள் எல்லாம் கலைந்து மகிழ்ச்சியான நிலையான நிம்மதி தரக்கூடிய புதிய வாழ்க்கை ஆரம்பம். கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.